உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிவா இயக்கத்துல தல அஜித் நடித்த விசுவாசம் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இதே தினத்துல தான் ரஜினியின் பேட்ட படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்திற்கும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்நிலையில தமிழகத்துல விசுவாசம் படம் பேட்ட படத்தின் வசூல பின்னுக்கு தள்ளி இருக்கு. தமிழகத்துல படம் ரிலீஸ் ஆன அன்று விசுவாசம் முதலிடத்திலும் பேட்ட படம் 2வது இடத்திலும் இருந்தது. தற்போது தமிழகம் கேரளாவில விசுவாசம் பேட்ட படத்தை விட நல்ல வசூல் செஞ்சுட்டு தான் வருது. முன்னதா 1992ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி கமலஹாசனின் தேவர் மகனும் ரஜினியின் பாண்டியன் படமும் ரிலீஸ் ஆச்சு. அப்பொழுது ரிலீஸ் நாளில் தேவர் மகன் பாண்டியனை பின்னுக்கு தள்ளியது. அதன் பின் 27 ஆண்டுகள் கழித்து அஜித் படம் அந்த காரியத்தை செஞ்சிருக்கு. விசுவாசம் படத்தில் உள்ள அளவான குடும்ப சென்டிமெண்ட் அதற்கு கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பா பி மற்றும் சி சென்டர்கள்ல விசுவாசம் எடுத்த எடுப்பிலேயே ஹிட் அடிச்சிருக்கு. அதை தொடர்ந்து 22 வருடங்களுக்கு முன் தலைவர் ரஜினி நடித்த அருணாச்சலம், அதை தொடர்ந்து 22 வருடங்களுக்கு முன் தலைவர் ரஜினி நடித்த அருணாச்சலம் தமிழகம் எங்கும் 50வது நாள்ல 97 திரையரங்குல ஓடிச்சு. இன்று தல அஜித் நடித்த விசுவாசம் படம் 50வது நாள்ல 125 திரையரங்குல ஓடிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவிலே இதுதான் முதல் முறை. அந்த வகையில தமிழ் சினிமாவில் இன்று இந்த படத்தின் 50வது நாள் கொண்டாட்டம் தற்போது பல இடங்கள்ல கொண்டாடப்பட்டு வருது. இந்த படத்தின் 50வது நாள் கொண்டாட்டத்தை விசுவாசம் படக்குழு தல ரசிகருடன் சென்னை பிரபல திரையரங்கமான ரோகிணில கொண்டாடிட்டு வராங்க. பல திரையரங்குகள்ல விசுவாசம் படத்தின் கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. ரிலீஸ் ஆன முதல் நாள் போலவே இந்த 50வது நாளையும் தல ரசிகர்கள் செம்மையா மேலத்தாளம் தாரத்தப்பட்ட வச்சு கொண்டாடிட்டு வராங்க. இந்த வீடியோக்குள்ள இணையதளங்கள்ல உலா வருது. மேலும் இந்த படம் நாளை 1ஆம் தேதி கன்னடம் தெலுங்கானாவிலும் டப் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆக இருக்கு. அதுவும் 400 திரையரங்குல பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த தகவலை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.